எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு ஒன்று வாங்கியிருக்கேங்க. இதை கட் பண்ணிட்டு வந்துடலாம். வாழைத்தண்டு ரொம்ப நல்லதுங்க. வாழைத்தண்டு ரவுண்டாக கட் பண்ணியாச்சுங்க. நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பொடியாக கட் பண்ணியிருக்குங்க. இது வந்து நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் போட்டுக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணியில் மோர் தண்ணியில் போட்டோம்னா அப்படியே இதாக கலர் மாறாமல் அதே கலரில் இருக்குங்க. எல்லாமே கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைத்தண்டு தாளித்து விட்டுருலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டு எண்ணெய் சூடாயிருச்சுங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. வாழைத்தண்டுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா ருசியாக இருக்குது. அதே மாதிரி சின்ன வெங்காயம்லாம் நல்லா சூடான உடம்புகளுக்கு சாப்பிட்டோம்னா நல்லது. அது கூட வாழைத்தண்டு சேர்த்து சாப்பிடும் பொழுது உடல் சூட்டை குறைச்சி. ஜீரகம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. வாழைத்தண்டு போட்டுக்கலாங்க. அரிசி கழுவி தண்ணி ஊற வச்சு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மூடி வச்சிடலாங்க. வாழைத்தண்டு வந்துடும். வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்காய் பூ போட்டுக்கலாம். அவ்வளோதான், இறக்கிடலாங்க. வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செய்து வாங்க. வாழைத்தண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. சூட்டை குறைக்கி உடல் எடையை குறைக்க பயன்படுது. அதே மாதிரி கிட்னியில் கல் இருந்தாலும் அது சரியாகும். வாழைத்தண்டு வாரத்தில் ஒரு நாள் வாங்கி எல்லோரும் சமைச்சு சாப்பிடுங்க. உணவே மருந்துங்கிற மாதிரி நம்ம நல்ல நல்ல காய்கறி வாங்கி நல்லா சாப்பிடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோதிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.